Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆப்பம் எப்படி பண்றது அப்படினா பார்க்க போறோம். ரேஷன் பச்சரிசி வச்சு நல்லா சூப்பரா எப்படி ஆப்பம் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு ஆப்பம் பண்றதுக்கு இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துர்க்கேன். நீங்க ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதிலே வந்து எல்லா மெஷர்மென்ட்டும் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதிலே வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ அது மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரிசி எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 2 தடவை வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா ஒரு சின்ன கரண்டியில் ஒரு குழி கரண்டி அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போதும். இதை வந்து சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நான் இதை அப்படியே வந்து ஊற வச்சிட போகிறேன். இது வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஃபைனலாக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதையுமே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ இது நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு நான் சாதம் சேர்த்துக்கிறேன். காலையில் செஞ்ச சாதம் இருந்தது அப்படின்னா 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சாதம் கொஞ்சம் கூட வந்து திரியாக இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாதம் வந்து நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா வந்து நான் அரிசி சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக வந்து தோசைக்கு மாவு அரைப்போம்ல அதே மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைப்பட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இது நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக நான் கல்லுப்பும் சேர்த்துட்டு இதை வந்து எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இது ஓவர் நைட் வந்து நல்லா புளிச்சு வரட்டும். காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஒரு நைட் ஃபுல்லாக வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நல்லாவே சூப்பராக புளிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். உப்பெல்லாம் ஆல்ரெடி நான் நைட்டே சேர்த்துட்டேன். உங்களுக்கு வந்து காலையில் சேர்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் காலையில் கூட உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்த்தே தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இதை வந்து நல்லா போய் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதை வச்சு எப்படி ஆப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு உளுந்து கூட அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படாது. அடுத்ததாக ஒரு ஆப்பக்கடை அடுப்பில் வச்சிருக்கேன். நல்லா சூடாகட்டும். மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு இருக்குல்ல அந்த பதத்தில் இருக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் தோசை மாவு அளவுக்கு வந்து திக்காக வச்சுக்காதீங்க. இப்போது இதில் சேர்த்துருக்க தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இதை சேர்த்துட்டு இப்படி வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கையில் கேமரா வச்சுருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து அழகாக வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா இது மேலே வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இது நான்ஸ்டிக் கடாய் தான் இருந்தாலும் நான் ஆயில் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி எனக்கு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக குக்கிங்க்கு பயன்படுத்துகிற ஆயிலை சேர்த்துக்கலாம். உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு சூப்பரான ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சரிசி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரேஷன் பச்சரிசி இருந்தாலுமே அதுலேயுமே இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அதில் இருக்க கருப்பு அரிசி மட்டும் பொறுக்கிட்டு நல்லா வந்து செஞ்சீங்க அப்படின்னா இதே மாதிரி வெள்ளையாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு வரும். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.